வங்கக்கடலில் புயல் உருவாவது உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் கரையை கடக்கும் போது எவ்வளவு வேகத்தில் எந்த பகுதியில் காற்று வீசும் என இணையதள விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சடையாண்டி. தற்போது புயல் உருவாவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த புயலானது எந்த பகுதியில் கரையை கடக்கக்கூடும், அப்போது எந்த மாவட்டங்கள் எல்லாம் அதிக அளவில் பாதிக்கப்படக்கூடும் என விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமா மோனிசா, வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்னும் சில மணி நேரங்களில் அது பெங்கல் புயலாக வலுவடையும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில் இது கரையை கடக்கும் போது எவ்வளவு வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்ற ஒரு தகவலையும் பதிவிட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து இது வடக்கு வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது இது சென்னைக்கு 450 கிலோமீட்டர் தொலைவில் 400 கிலோமீட்டர் தொலைவில் அது மையம் கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையிலேயே சுமார் 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்போ நாளைய மதியம் அல்லது நாளை மாலைக்குள்ளாக அது கரையை கடக்கும், மகாபலிபுரத்திற்கு இடையே அது கரையை கடக்கும் அப்படின்ற ஒரு தகவலையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறாங்க. நம்ம இப்போ அதனுடைய காற்றினுடைய வேகத்தை தான் அந்த இணையதள வரைகலை மூலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மெல்ல கரைக்கு நெருங்க 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 தரை காற்றினுடைய வேகம் 60 70 கிலோமீட்டர் வேகத்தில் தரை காற்று வீசக்கூடும். ஒரு சில சமயங்களில் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே குறிப்பிட்டது போல அது கடலிலேயே புயலாக உருவாகி கடலிலேயே வலுவிழக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாங்க. தற்காலிக புயலாக அது இருக்கும் அப்படின்னு பாலச்சந்திரன் இயக்குனர் அவர்களும் தெரிவித்திருந்ததை நம்மால பார்க்க முடிந்தது. ஆனால் தற்போது இன்று அறிவித்திருக்கக்கூடிய அந்த எச்சரிக்கை என்ன அப்படின்னா, கரையை கடக்கும் போது அது புயலாகத்தான் கரையை கடக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. புயலாக கரையை கடக்கும் பொழுது காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கும். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும் பொழுது மழை அதிகமாக இருக்கும், ஆனா காற்று அதிகப்படியா வீசாது அப்படின்றத தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி புயலாக கரையை கடக்கும் போது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர், நாகப்பட்டினம் ஆகிய வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்கள்ல 70 80 கிலோமீட்டர்ல காற்றினுடைய வேகம் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு சில நேரங்களில் 90 கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்று வீசக்கூடும், புயலாகவே கரையை கடக்கும் அப்படின்றதையும் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அதனால தாழ்வான பகுதிக்கு செல்ல வேண்டாம், மரத்திற்கு அடியே செல்ல வேண்டாம் அப்படின்றத இந்த அறிவிப்பு மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. காற்று எந்த அளவிற்கு வேகமாக வீசுகிறதோ அதே போல மழையினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும், அதி கனமழை இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால மிக மிக எச்சரிக்கையாக இருக்கப்பட வேண்டிய நேரம் அப்படின்னா இன்று மாலையிலிருந்து நாளை மாலைக்குள்ளாக தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே மிகவும் விழிப்புணர்வோடு இருக்கப்பட வேண்டும் அப்படின்றத இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பிலிருந்து நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. மோனிசா, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சடையாண்டி.